அர்ஜுன் வந்துட்டியாடா? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லுங்கம்மா. உன் பிசினஸ் விஷயத்துல அம்மா ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அத பத்தி சத்யா உன்கிட்ட பேசினாளா? இல்லம்மா, நான் இப்பதான் வரேன். அர்ஜுன், அத்தை என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. அது உன்கிட்ட கேட்டு முடிவு பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அவசரமா கூப்பிட்டேன். அதுக்குள்ள நீ... அதாவது அம்மா உன்கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்லிருக்காங்க. ஆனா நீ என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்னு வெயிட் பண்ணி இருக்க, அதானே? ஆமா அர்ஜுன். அதாவது ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ சத்யா. எங்க அம்மா எது செஞ்சாலும் அது என் நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதனால அவங்க என்ன செய்ய சொன்னாலும் உன் மூளையை கொஞ்சம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க செய்ய சொன்னதை செய். என்ன? ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா சிந்திச்சு நீயா எந்த முடிவுக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா எப்பவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. சோ அவங்க என்ன கேட்டாலும் அதை உடனே பண்ணி கொடுத்துரு. அம்மாவை அனாவசியமா வெயிட் பண்ண வைக்காத. இல்ல அர்ஜுன், விஷயம் என்னன்னா... ஏய், அதான் அம்மா கேட்டதை செய்யன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல அனாவசியமான டிஸ்கஷன்லாம் தேவையில்ல. அம்மா, உங்களை அவ வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிமா. நீங்க கேட்டதை அவ பண்ணி கொடுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க யாரும். குட் நைட் மா. குட் நைட். அப்புறம் என்ன சத்யா, அவன் ஏன் புள்ள. என் மேல அவனுக்கு இருக்கிற நம்பிக்கைய நீ அசைச்சு பார்க்கணும்னு நினைக்காத. என்ன புரியுதா? ஞாபகம் வச்சுக்க. புத்திசாலித்தனமா ஏதாவது செய்யலான்னு கோளாறு பண்ணாம காலையில சீக்கிரம் ரெடி ஆயிடு. குட் நைட். என்ன விஷயம்னு கூட அர்ஜுனுக்கு கேட்கணும்னு தோணல. இத நான் எப்படி ஒத்துக்கிறது? இல்ல, முடியவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட சுயநலத்துக்காக நல்லெண்ணப்பாவுக்கு எந்த இழப்பும் வரவிட மாட்டேன். இப்பவே அவர்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டான்னு சொல்லணும். வேண்டாம், போன்ல வேண்டாம், நேர்ல பேசுவோம். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பாத்துக்கலாம். அம்மா, மம்மி, அப்பா, அம்மாவை ஷாப்பிங் கூட்டு போலன்னு ரொம்ப சூடா இருக்காங்க. அவங்கள அவளுக்கு வாங்கிட்டு வந்த அந்த ஜிகர் தண்டாவை எடுத்து குடுமா. அம்மா பாரு, உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சத்யாக்காக்கும் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? பிடிக்கலன்னா வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? இன்சல்ட் பண்றியாமா? அப்பா, அம்மாக்கு புடவை பிடிக்கல. சரி விடுமா, 2 புடவையும் சத்யாவுக்கே கொடுத்துடலாம். ஆமா,
இது எல்லாத்தையும் தூக்கி நேத்து வந்து அவளுக்கே கொடுத்துருங்க. நானும் என் பொண்ணு நடுத்தருல நின்னு பிச்சை எடுக்கிறோம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த சத்யாதான். என்னம்மா பேசுற நீ? நேத்து வந்தவ அவளுக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான். அந்த அர்த்தம் உனக்கு புரியலனாலும் உங்க அப்பாக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா என்ன தப்பு காமாட்சி? அவளும் நம்ம மக மாதிரி தானே. மக மாதிரி வேணா இருக்கலாம். ஆனா நான் வயித்துல சுமந்து பெற்ற ஒரிஜினல் மகளா ஆயிட முடியுமா அவ? உன் கோபம் என்ன? யாரை கேட்டு அவளுக்கு உங்க பிசினஸ்ல எல்லாம் எழுதி வைக்க முடிவு பண்ணீங்க? யார கேட்கணும்? எங்க அப்பா சொத்து எல்லாமே எனக்கு தான். என்ன கேட்டாரு, நான் ஓகே சொன்னேன். இதுல உங்களுக்கு என்ன மண்டை குடைச்சல்? அக்காக்கு தானே கொடுக்கறேன். என்னடி சும்மா அக்கா அக்கான்னு? நான் பெத்தவளா இல்ல உனக்கு கூட பிறந்தவளா? அவளுக்கு நாம நன்றி கடன் பெற்றிருக்கோம் காமாட்சி. போதுங்க. இதையே திரும்ப திரும்ப சொல்லி என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. ஏதோ நல்லது செஞ்சா நான் ஒத்துக்கிறேன். நன்றி கடன் பண்றப்போ எல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு மேலயும் நம்ம அவ கல்யாணத்துக்கு நிறைய செஞ்சாச்சுங்க. அவளை நம்ம மகன்னு சொல்லி அவளை கொண்டு போய் செல்வநாயகி வீட்டுல மருமகளா உட்கார வச்சாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? நம்ம குடும்ப சொத்து வேணுமா அவளுக்கு? இந்த குடும்பத்து மான மரியாதைய காப்பாத்தினவ. நம்ம உயிருக்கும் மேல அவளுக்கு சொத்து எழுதி கொடுக்கறதுல நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? நான் விட மாட்டேங்க. நீ என்ன விடுறது? முதல்ல உன்னை யாரு பர்மிஷன் கேட்டா? இது நீ சம்பாரிச்ச சொத்தா? அப்பா, இப்ப சொல்றேன், நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு முதல் வேலையா அவங்க கேட்ட பிசினஸ் கம்பெனி எல்லாமே அக்கா பேர்ல எழுதி கொடுங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கல, என்னடி திமிரு உனக்கு? ஏன் சொத்து ஏன் திமிரு? நாளைக்கே அக்கா பேர்ல சொத்தை எழுதியே தீருவேன். போ, போக போகும். அப்போ அதோட சேர்த்து இன்னொன்னு போகும். அது என் உயிர். காமாட்சி, என்ன உளறல? நான் ஒண்ணும் உளரல, உண்மையதான் சொல்றேன். நீங்க சொத்தை எழுதி வச்சுட்டு வாங்க. நான் இங்க உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு அபசகனமா பேசாதீங்கம்மா. எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம். என்னால உங்க உயிரும் போக வேண்டாம். அக்கா, எப்ப வந்தீங்க நீங்க? இந்த பிரச்சனை நடக்கும் போதே வந்துட்டேன். நீங்க ஏமா தலை குனிறீங்க? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இந்த சொத்துக்காக நான் வரலமா. என் அக்காவை வாழ வைக்க வந்தேன். இந்த சொத்து எனக்கு வேண்டாம்.